ஹலோ லேர்னர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் பிளேவுடைய சம்மரியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எஜுகேஷ்னல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதனுடைய நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. The setting and main characters. இப்போ நம்ம introduction பார்க்கலாம். The setting and main characters. The story of The Merchant of Venice is set in Venice, a flourishing city of trade, and Belmont, the home of the beautiful heiress Portia. இந்த Merchant of Venice உடைய கதையானது வெனிஸ் மாநகரத்தில் அமைந்திருக்கு. இந்த வெனிஸ் மாநகரம் பார்த்தீங்கன்னாக்கா வர்த்தக ரீதியாக ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். இது மட்டும் இல்லை, பெல்மாண்ட் அப்படிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னாக்கா போர்ஷியா அங்கே தான் வாழ்கிறாங்க. இவங்க ஒரு அழகான லேடி. The central characters include Antonio, the merchant, Bassanio, his dear friend, Portia, a wealthy and intelligent lady, Shylock, a Jewish moneylender, and Jessica, Shylock's daughter. இந்த கதையில் வர ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, ஆண்டனியோ, இவர் ஒரு மர்ச்சன்ட், அதாவது ஒரு வணிகர். பெசானியோ யாருன்னா ஆண்டனியோவுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. போர்ஷியா அப்படிங்கிறவங்க நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் புத்திசாலியான பெண்மணி. ஷைலாக் அப்படிங்கிறவங்க ஒரு யூத குலத்தை சேர்ந்த மணி லெண்டர், அதாவது பணம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு நபர் ஷைலாக். ஜெசிகா அப்படிங்கிறவங்க ஷைலாக்குடைய மகள். இவங்களாம் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த கதையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொட்டேஷன் பற்றி பார்க்கலாம். இன் சூத் ஐ நோ நாட் why I am so sad. இந்த லைன் வந்து ஆண்டனியோ அவர்கள் ஆக்ட் 1 சீன் 1ல் சொல்லியிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நான் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆண்டனியோ அவர்கள் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சைட் ரீடிங் பார்க்கலாம். Bassanio's need for money. Bassanio, a young nobleman, wishes to marry Portia but lacks the wealth to woo her. He approaches his close friend Antonio for financial help. However, Antonio's wealth is tied up in his merchant ships. To help Bassanio, Antonio agrees to borrow money from Shylock, a Jewish moneylender. Bassanio போர்ஷியாவை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் போர்ஷியாவுக்கு வேணுங்கிறத வாங்கித்தர அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. ஸோ அதனால் அவருடைய நெருங்கிய நண்பரான ஆண்டனியோ கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டனியோ ஒரு செல்வந்தர் அப்படின்னாலும் கூட அவர் கையில் இப்பொழுதைக்கு போதுமான அளவுக்கு பணம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வணிக கப்பல்களில் நிறைய அமௌண்ட்டை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த கப்பல்லாம் திருப்பி வந்தால் தான் அவருக்கு வரக்கூடிய அந்த லாபமானது அவருக்கு கிடைக்கும். அதுலேருந்து தான் அவருக்கு வருமானம் ஈட்ட முடியும். ஸோ அதனால் இப்போது பணம் இல்லாததுனால எப்படியோ நம்ம பெசானியோ நம்மளுடைய நெருங்கிய நண்பர், அவருக்கு கண்டிப்பாக இப்போ உதவி செய்யலைன்னா எப்போ உதவி செய்கிறது அப்படின்னு நினச்ச ஆண்டனியோ ஷைலாக் அந்த மணி லெண்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கி இப்போதைக்கு நம்ம பெசானியோவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒத்துக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கொட்டேஷன் பார்க்கலாம். டு யூ ஆண்டனியோ ஐ ஓ த மோஸ்ட் இன் மணி அண்ட் இன் லவ். இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1 சீன் 1ல் பெசானியோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனியோ பணத்திலும் அன்பிலும் நான் உனக்குத்தான் அதிகம் கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு பெசானியோ அவர்கள் ஆண்டனியோ கிட்ட சொல்கிறதா இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்கு. ஷைலாக்ஸ் cruel bond. Shylock, who has been mistreated by Antonio, agrees to lend 3,000 ducats but insists on a sinister condition. If Antonio fails to repay, he must forfeit a pound of his flesh. Antonio, confident that his ships will return with wealth, accepts the bond. ஷைலாக்குக்கும்
ஆண்டனியோவுக்கும் ஏற்கனவே ஒரு முன்விரோதம் இருந்திருக்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு ஷைலாக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உனக்கு நான் 3000 டியூக்கட்ஸ் அந்த அமௌண்ட் வந்து நான் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டனியோ கரெக்டான அந்த டைம்குள்ளார அந்த பணத்தை செலுத்தலை அப்படின்னா ஆண்டனியோ அவர்கள் தன்னுடைய 1 பவுண்டு அளவுள்ள சதையை இழக்க வேண்டும் அப்படின்னு வினோதமான ஒரு கண்டிஷனை வந்து சொல்கிறாரு. ஆனால் ஆண்டனியோவோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையோடு இருக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வராது. ஏன்னா நம்மளுடைய கப்பல்கள் எல்லாமே மறுபடியும் அதே செல்வத்தோடு திரும்ப வரும், நல்ல நிலைமையில் வரும். நமக்கு வர வேண்டிய அந்த செல்வமானது, அதாவது அந்த வெல்த் ஆனது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ஒப்பந்தத்தை ஆண்டனியோவும் ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான கொட்டேஷன் பார்க்கலாம். The pound of flesh which I demand of him is dearly bought. It's mine and I will have it. Shylock, Act 4, Scene 1. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஷைலாக் அவர்கள் சொன்னதாக அமைஞ்சிருக்கு. இது ஆக்ட் 4 சீன் 1ல் நம்ம இந்த லைனை பார்க்க முடியும். இதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஷைலாக், நான் ஆண்டனியோ கிட்ட கேட்குற அந்த 1 பவுண்ட் சதையானது அதிக விலைக்கு வாங்கப்பட்டது, அது என்னுடையது, நான் எப்படியாவது அதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து ஷைலாக் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, the test of the caskets. Meanwhile, in Belmont, Portia's suitors must choose from 3 caskets, gold, silver, and lead, to win her hand. The Prince of Morocco and the Prince of Aragon fail by choosing wrongly. Bassanio arrives and selects the lead casket, which contains Portia's portrait, proving his worthiness. இதுக்கு இடையில் பெல்மோண்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ஷியாவை மணக்கிறதுக்காக 3 மணமகன்கள் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 கேஸ்கெட்ஸ், அதாவது பேழைகள் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து தங்கத்தால் ஆனது, இன்னொன்று வெள்ளியால் ஆனது, இன்னொன்று லெட், அதாவது ஈயத்தால் ஆனது. மொராக்கோ நாட்டை சேர்ந்த இளவரசரும் ஆரகான் நாட்டுடைய இளவரசரும் தப்பான அந்த கேஸ்கெட்டை சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பெசானியோ வந்து எடுக்கும்பொழுது போர்ஷியாவுடைய அந்த உருவப்படம் அடங்கிய அந்த ஈயப்பேழையை, அந்த லெட் கேஸ்கெட்டை அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ அதனால் போர்ஷியாவை மணக்கக்கூடிய தகுதி தனக்கு இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கிறாரு பெசானியோ. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான கொட்டேஷன் பார்க்கலாம். All that glisters is not gold. இந்த லைன் வந்து பிரின்ஸ் ஆஃப் மொராக்கோ அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆக்ட் 2 சீன் 7ல். இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்னுகிற அனைத்தும் தங்கம் அல்ல அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் மொராக்கோ, அதாவது மொராக்கோ நாட்டோட இளவரசர் ஆக்ட் 2 சீன் 7ல் சொல்லியிருக்காரு. இப்போ நாம் அடுத்த சைட் ஹெட்டிங் பார்க்கலாம். ஜெசிகாஸ் இலோப்மெண்ட். ஜெசிகானா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷைலாக்கோடைய மகள். Jessica, Shylock's daughter, elopes with Lorenzo, a Christian, taking her father's wealth with her. This deepens Shylock's hatred towards Antonio and the Christians. ஜெசிகா அப்படிங்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி ஷைலாக்கோடைய மகள். இவங்க லாரென்சோ அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியனை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய அப்பாவுடைய நிறைய சொத்துக்களையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை கேட்டோன்னே ஷைலாக்குக்கு ஆத்திரம் வந்தது பாருங்க. இதை கேட்டோன்னே ஷைலாக்கு வந்த கோவத்தை பற்றி சொல்லவா வேணும், பயங்கர கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லை, ஆண்டனியோ மேலேயும் மற்ற கிறிஸ்டியன்ஸ் மேலேயும் கூட பயங்கர அவர் கோவப்படுறாரு. ஏன்னா நம்ம பார்த்தோம், ஷைலாக் வந்து ஒரு ஜூ, அதாவது யூத குலத்தை சேர்ந்தவர். அதனால் அவருக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் ஒரு கிறிஸ்டியனோட தன்னுடைய மகள் சென்றதால இவருக்கு கிறிஸ்டியன்ஸ் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. ஆண்டனியோ மேலேயும் ரொம்ப வெறுப்பாக இருக்கார்.
இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொட்டேஷன் பார்க்கலாம். ஃபேர்வெல் அண்ட் இஃப் மை ஃபார்ச்சூன் பி நாட் கிராஸ்ட் ஐ ஹாவ் அ ஃபாதர் யூ அ டாட்டர் லாஸ்ட். இந்த லைன் வந்து ஜெசிகா அவர்கள் ஆக்ட் 2 சீன் 5ல் சொல்லியிருக்காங்க. இந்த லைனில் தான் வந்து லொரென்சோவோட போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஜெசிகா சொல்லியிருக்காங்க. ஆண்டனியோஸ் லாஸ் அண்ட் ஷைலாக்ஸ் ரிவெஞ்ச். Antonio's ships are lost at sea, leaving him unable to repay the loan. ஆண்டனியோடைய கப்பல்கள் எல்லாமே கடல்லையே தொலைஞ்சிருது. அதனால் அவரால் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. அவர் எதிர்பார்த்த அந்த பணம் வந்து அவருக்கு தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக அவருக்கு கிடைக்கல. Shylock, furious over Jessica's betrayal and his mistreatment, demands his pound of flesh. He refuses all offers of repayment and insists on the bond's fulfillment. ஏற்கனவே ஜெசிகா லாரன்ஸோவோட போயிட்டதுனால பயங்கர கோவத்தில் இருந்த ஷைலாக் எவ்வளவோ மன்றாடி கேட்குறாரு ஆண்டனியோ, வேறு ஏதாவது நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி உன்னுடைய கடனை நான் தீர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்கும்பொழுதும் அதெல்லாம் முடியாது, பாண்டில் என்ன போட்டோமோ அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணியே தான் ஆகணும், அதை நிறைவேற்றியே தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கராராக சொல்லிடுறாரு ஷைலாக் ஆண்டனியோ கிட்ட. அதனால் எப்படியோ உன்னுடைய சதையிலிருந்து ஒரு பவுண்ட் அளவுள்ள சதை எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்ட் 3 சீன் 3ல் அவர் சொல்கிறாரு, ஐ வில் ஹாவ் மை பாண்ட், எப்படியோ நான் நினச்சதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. Portia's clever disguise and the trial. Portia, disguised as a young lawyer named Balthazar, arrives at the court to defend Antonio. She argues that Shylock can have his pound of flesh, but must not spill a single drop of blood. Since this is impossible, Shylock loses his case. இப்போ நாம் போர்ஷியா அவர்களுடைய மாறுவேடத்தை பற்றியும் அவங்க எப்படி ரொம்ப புத்திசாலித்தனமாக தன்னுடைய விசாரணையை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். போர்ஷியா அவர்கள் ஒரு இளம் வழக்கறிஞராக மாறுவேடத்தில் ஆண்டனியோவுக்காக வாதாடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு வராங்க. ஷைலாக் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே அக்ரிமெண்ட்டில் ஆண்டனியோ குறிப்பிட்ட தேதிக்குள்ளார அந்த பணத்தை கொடுக்கலன்னா 1 பவுண்டு சதையை அவர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வெட்டி எடுக்கும் பொழுது ஒரு துளி ரத்தம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி முடியும்? கண்டிப்பாக நம்ம உடம்புலேருந்து சதையை கட் பண்ணி எடுத்தோம்னா ரத்தம் வரும் இல்லையா? இது முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப சாமர்த்தியமாக போர்ஷியா இந்த விஷயத்தை எடுத்து கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அல்டிமேட்டாக ஷைலாக் இந்த கேஸில் தோத்துட்டார். இந்த இடத்துல நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைனை பார்க்கலாம். The quality of mercy is not stained, it droppeth as the gentle rain from heaven. இந்த லைன் பார்த்தீங்கன்னா போர்ஷியா அவர்கள் ஆக்ட் 4 சீன் 1ல் சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, கருணையின் குணம் வற்புறுத்தப்படுவதில்லை, அது வானத்திலிருந்து மென்மையாக பொழியும் மழையை போல பொழிகிறது அப்படின்னு இதனுடைய அர்த்தம். Shylock's defeat and punishment. The Duke spares Shylock's life but forces him to convert to Christianity and surrender half his wealth to Antonio. இந்த கண்ட்ரியோட டியூக் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்குறாரு அப்படின்னாக்கா, ஷைலாக்கை விடுவிச்சிடுறாரு. அதனால் ஷைலாக் அவருடைய உயிர் காப்பாற்றப்படுது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஷைலாக் அவர்கள் ஒரு கிறிஸ்டியனாக மதம் மாற வேண்டும் அப்படின்னும் தன்னுடைய சொத்திலிருந்து பாதி சொத்தை ஆண்டனியோவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்குறாரு. ஷைலாக் லீவ்ஸ் broken and humiliated. ஸோ மனம் உடைந்து ரொம்ப அவமானப்பட்டு அங்கேருந்து வெளியேறாரு ஷைலாக்.
இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொட்டேஷன் பார்க்கலாம். இந்த லைன் வந்து ஷைலாக் அவர்கள் ஆக்ட் 4 சீன் 1ல் சொன்னது. "Nay, take my life and all, pardon not that." இதனோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என் உயிரையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், அதற்காக மன்னிக்காதே. The happy ending. Antonio's ships arrive safely after all, and the lovers Bassanio and Portia, Graciano and Nerissa, and Lorenzo and Jessica celebrate their happiness. The story ends with harmony restored, but Shylock's fate remains tragic. இப்போ இந்த கதையோட முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான முடிவை நம்ம பார்க்கலாம். ஆண்டனியோட கப்பல்கள் கடைசியாக பத்திரமா வந்து சேர்கின்றன. மேலும் இந்த லவ்வர்ஸான பெசானியோவும் போர்ஷியா, அது மாதிரி கிராஷியானோ, நெரிசா, லொரென்சோ, ஜெசிகா இவங்கெல்லாம் தங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்வை நினச்சி கொண்டாடுறாங்க. இந்த இடத்துல ரொம்ப ஹார்மனி, அதாவது எல்லாரும் ஒரு நல் இணக்கத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஷைலாக் மட்டும் அவருடைய விதி ரொம்ப சோகமாகவே நீடிக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான லைன் பார்க்கலாம். "With all my heart, so thou canst get a wife." ஆண்டனியோ ஆக்ட் 5 சீன் 1ல் இந்த லைனை சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாம். இன் கன்க்ளூஷன், த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர், as exquisitely retold by Charles Lamb, is not just a story of love and friendship, but a profound exploration of mercy, justice and human values. வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிற இந்த நாடகத்தை சார்ல்ஸ் லேம் ரொம்ப அழகாக மீண்டும் விவரித்திருப்பது அன்பு மற்றும் நட்புடைய கதை மட்டுமல்ல, இது கருணை, நீதி மற்றும் மனிதர்களுடைய வேல்யூஸை பற்றியும் சொல்கிறதா அமைஞ்சிருக்கு. Through the contrasting characters of Antonio, Bassanio, Portia and Shylock, the play reminds us that true greatness lies not in revenge but in compassion. Antonio, Bassanio, Portia மற்றும் ஷைலாக் ஆகிய மாறுபட்ட கதாபாத்திரங்கள் மூலம் உண்மையான பெருமை பழிவாங்குறதுல இல்லை, மாறாக இரக்கத்தில் தான் உள்ளது என்பதை இந்த நாடகம் நமக்கு நினைவூட்டுகிறது. Portia's famous words, "The quality of mercy is not stained," continue to echo as a timeless message for humanity. போர்ஷியாவோட ரொம்ப புகழ்பெற்ற இந்த வார்த்தைகள், அதாவது கருணையின் குணம் வற்புறுத்தப்படுவதில்லை என்பது மனித குலத்திற்கான ஒரு காலத்தால் அழியாத செய்தியாக தொடர்ந்து எதிரொலிக்கிறது. As readers and learners, we are encouraged to reflect on tolerance, kindness and the consequences of prejudice. வாசகர்களாகவும் கற்பவர்களாகவும் சகிப்புத்தன்மை, கருணை மற்றும் prejudiceனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இதனை குறித்து நாம் சிந்திக்க தூண்டப்படுகிறோம். Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Happy learning.